Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து cardboard hacks தான் பார்க்க போறோம். ரொம்பவே வைரலான cardboard hacks. 5 cardboard hacks இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட், பென்சில் ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஸ்டாண்ட் செய்கிறதா. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பென்சில் மாதிரியே செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஸ்டேஷ்னரி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து பென்சில் மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் நான் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து சிசரு, ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ரெட் பென்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பெலிகான் பென்சில் அந்த மாதிரி ஒரு சிலது வச்சுருக்கேன். ஸோ உங்களோட விஷ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த கோன் வந்து குட்டியாக பண்ணிட்டோம். இது வரைக்கும் இந்த கோன் வந்து வரணும் போல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக செய்யுங்க இது மட்டும். ஸோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஹேக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த ஹேக்கு நம்ம வந்து 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஷூ ரேக் வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து கார்ட்போர்டில் தான் செய்கிறாங்க. அண்ட் அது வந்து ஒரு பிரமிட் மாதிரி வருது. கடைசியில் குட்டி குட்டி பிரமிட்லாம் சேர்த்து ஒரு பெரிய பிரமிட் செய்கிற மாதிரி, குட்டி குட்டி ட்ரையாங்கல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ட்ரையாங்கல் செய்கிற மாதிரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஹேக் இது. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட ஷூ ரேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பார்ட்டிஷனாக அண்ட் ஸ்பேஸ் சேவிங் ஹேக்கும் கூட இது. அவங்க வந்து நல்ல பெரிய பிரமிட் மாதிரி செஞ்சுருந்தாங்க. இதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ நான் இதோடு நிறுத்திக்கிறேன், போதும் நம்மளால் இவ்வளோ தான் முடியும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஷூ செப்பல் சைஸ்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரியான சைஸில் வந்து செய்யுங்க. சின்னதாக செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஹேக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து சார்ஜர் கூடயே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுவும் வந்து ஃபோன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வச்சே தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. சூப்பராக ஹோல்ட் ஆகி நிற்குது. இது வெயிட் தாங்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் சூப்பராக வெயிட் தாங்குது. ஸோ இந்த ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் பண்ணதுலேயே வந்து இது கொஞ்சம் ஈஸியான ஹேக்குன்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஹேக் வந்து ஒரு சூப்பரான போர்ட்டபிள் பென் ஸ்டாண்ட், பென்சில் ஸ்டாண்ட், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பவுச் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஹேக் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட போர்ட்டபிள் ஸ்டேஷ்னரி பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு, செம்மையாக இருக்குது. இதை எடுத்தோம் அப்படின்னா அப்படியே விரிஞ்சிரும். ஸோ செம்மையாக ஒர்க் ஆயிருக்கு இந்த பாக்ஸு. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து 2 பாக்ஸ் செஞ்சோம் மொத்தமாக. இதை வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து மேலே வச்சு மூடணும். ஸோ இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான், அதனால் வந்து இதுக்குள்ளே வந்து இதை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்று வந்து ரொம்ப சின்னதாக செய்யுங்க, இன்னொன்று வந்து அதை விட பெருசாக செய்யுங்க. அப்போ தான் வந்து ஒன்று உள்ளே வச்சு அதுக்கப்புறமா ஒன்று வெளியில் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸை தான் வந்து 2ஆக கட் பண்ணி ஒன்று கேப்பு ஒன்று வந்து பாக்ஸாக செஞ்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த கேப்பை வச்சு இந்த பாக்ஸை மூட முடியாது. ஸோ நீங்கள் செய்யும் போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு பேப்பர் விட்டுக்கோங்க. அந்த பேப்பர்லாம் வந்து பாக்ஸாக இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கவர் மட்டும் பெரிய பாக்ஸோடது எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஈஸியாக மூடிடலாம். இதே பாக்ஸோட கவர் எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு பேப்பர் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதில் வந்து எனக்கு தோணுன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப போர்ட்டபுளாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம 8 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட 5th ஹேக் லாஸ்ட் ஹேக் வந்து ஒரு பெரிய கபோர்ட் செய்ய போகிறோம் நம்ம. அதுவும் டபுள் ரேக் இருக்க கபோர்ட் செய்ய போகிறோம். அது வந்து கார்ட்போர்டில் தான் செய்ய போகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பட் செஞ்சால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். கபோர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதில் வந்து இந்த டோர் கிட்ட மட்டும் நிறைய பார்பி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கு அந்த பார்பி ஷீட் வந்து கிடைக்கல. ஸோ நான் வந்து கிஃப்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த கிஃப்ட் பேப்பர்லேயே வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்கம். சூப்பராக இருக்குது, செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு நானே மறைஞ்சிட்டேன். சரி, ஓகே, செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் இது. சூப்பராக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு மற்ற ஹேக்கை கம்பேர் பண்ணும்போது. 2 சைட்லேயும் கட் பண்ணிட்டு அதை எடுத்து நடுவில் இன்சர்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு. அதுதான் நம்மளோட 5 கார்ட்போர்ட் ஹேக்ஸுமே வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லா ஹேக்குமே வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. பட் இந்த போர்ட்டபிள் பென்சில் பாக்ஸ், ஸ்டேஷ்னரி பாக்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் லைட்டாக எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லா ஹேக்குமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஸோ இதில் எல்லா ஹேக்குமே வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன ட்ரை பண்ணிங்க, இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் சொதப்புச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவள் தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.